மட்டமான ஒரு படத்தை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இந்த படம் பேரு 90ml. இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்துருவோம். நம்ம ஹீரோயின் ஓவியா அவங்க வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு அப்பதான் புதுசா குடி வருவாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு 4-5 பொண்ணுங்க, அந்த பொண்ணுங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு பிரச்சனை இருக்கும். குடும்பத்துல ஒரு பிரச்சனை, அது மாதிரி ஒரு மாதிரி பிரச்சனை இருக்கும். அந்த எல்லா பிரச்சனையும் வந்து நம்ம ஓவியா கிட்ட அவங்க எல்லாரும் ஃப்ரெண்ட் பிடிச்சி அவங்க பிரச்சனை ஒண்ணு ஒண்ணா கேட்டு அந்த ஒரு பிரச்சனை நம்ம ஓவியா தான் தீர்த்து வைப்பாங்க. அதாவது அவங்க தான் அவங்க வாழ்க்கையே மாத்துவாங்க. அதுல வந்து நம்ம பிக் பாஸ்ல இருந்தாங்களே சௌந்தர்யா, அவங்களும் இருப்பாங்க கட்ட முடி வச்சுக்கிட்டு. இந்த படத்துல வந்து என்னவா இருப்பாங்க பாத்தீங்கன்னா, பொம்பளை கல்யாணம் பண்ணுவாங்களே அந்த கேட்டகரியில இருப்பாங்க. பொண்ணு கல்யாணம் பண்றது அந்த ஃபேமிலியில ஏத்துக்க மாட்டாங்க. கடைசியா ஏத்துக்கிற மாதிரி முடிப்பாங்க. என்ன எழவியாது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும். ஆனா இந்த எல்லா பிரச்சனையும் பாத்தீங்கன்னா மட்டமா இருக்கும். இந்த படம் மொத்தமாவே பாத்தீங்கன்னா மனுஷங்க வாழ்க்கைக்கு எதெல்லாம் சீரழி வைக்குதோ அந்த விஷயம்லாம் வந்து நல்ல விஷயம் மாதிரி இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க இந்த படம் டைரக்டர். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்தை ஃபேமிலியோட உட்காந்து பாத்துறாதீங்க. ஏன்னா இந்த படம் வந்து பெண்களுக்குள்ள உட்காந்து பேசும்போது வார்த்தைகள்லாம் வந்து கொஞ்சம் ஆபாசமா இருக்கும். அதனால ஃபேமிலியோட உட்காந்து பாத்துறாதீங்க. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாரு பாத்தீங்கன்னா நம்ம STR. கடைசியா ஒரு கட்டத்துல வருவாரு. அப்ப எதுக்குடா இந்த மட்டமான படத்தை வந்து கொண்டு வந்து ரிவ்யூ பண்ண அப்படின்ற மாதிரி என்ன கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில நல்லது கெட்டது இருக்கிற மாதிரி நல்ல படம் பாக்குற மாதிரி இந்த மாதிரி மட்டமான படத்தையும் அப்பப்போ பாருங்க. பார்த்துட்டு நல்லா காரி துப்புங்க. இந்த படத்துக்கு ரேட்டிங் பாத்தீங்கன்னா 10க்கு பாத்தீங்களா எவ்வளவு யோசிக்க வேண்டியது இருக்குன்னு. பரவாயில்ல, போனா போதும், ஒரு 3 கொடுப்போம். நான் உங்கள் கிரேசி ஜி.